Hello everyone, welcome back. Hope you all are doing good. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாம சில இம்பார்ட்டன்ட்டான தமிழ் சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அப்படிங்கற பத்தி நாம பார்க்க போறோங்க. நம்ம பார்க்குற சென்டென்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க நாம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம மொத்தமாக 4 பேட்டர்ன் பார்க்க போகிறோங்க. அந்த 4 பேட்டர்னுக்குலேயும் நம்ம ஈச் பேட்டர்னுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக நம்ம இன்றைக்கி 8 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோங்க. இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டோன்ட் கெட் ஆன் மை நர்வ்ஸ். டோன்ட் கெட் ஆன் மை நர்வ்ஸ் அப்படின்னு என்ன, நம்ம தமிழில் என்னை வெறுப்பேற்றாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் டோன்ட் கெட் ஆன் மை நர்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னை வச்சு நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, யூஸ்வலி நம்மளை யாராவது டார்ச்சர் பண்ணால் நம்ம என்னை வெறுப்பேற்றாத, இல்லைன்னா உன்னை நான் வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, don't get on my nerves, otherwise I will show you the door. Don't get on my nerves, otherwise I will show you the door அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இங்கே don't get on my nerves அப்படின்னு என்ன வெறுப்பேற்றாத அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, கிளியர். வாங்க நாம செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இது ரொம்பவே காமனான சென்டென்ஸுங்க. என்னை வெறுப்பேற்றாத, இல்லைன்னா நான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, don't get on my nerves, otherwise I won't take you with me. Don't get on my nerves, otherwise I won't take you with me அப்படின்னு சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி don't get on my nerves அப்படின்னு என்ன வெறுப்பேற்றாத அப்படிங்கிற அர்த்தங்க. நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் கூட நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்னை வெறுப்பேற்றிட்டே இருக்கான் அப்படிங்கிறத நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, he is getting on my nerves அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, he is getting on my nerves அப்படின்னு என்னன்னா வெறுப்பேற்றிட்டே இருக்கான் அப்படிங்கிற அர்த்தங்க. சரிங்களா, இப்போது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் உங்களுக்கு கிளியர் தானே. டோன்ட் கெட் ஆன் மை நர்வ்ஸ் அப்படின்னா என்ன வெறுப்பேற்றாத அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வாங்க நாம செகண்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஐ வில் நெவர். ஐ வில் நெவர் அப்படின்னு என்னன்னா நான் ஒருபோதும் மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தங்க. இந்த பேட்டர்னை எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலி நாம் நான் ஒருபோதும் போய் செல்ல மாட்டேன், நான் ஒருபோதும் அங்கே போக மாட்டேன், அந்த மாதிரி நம்ம தமிழில் நான் ஒருபோதும் மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ நம்ம இங்கிலீஷில் ஐ வில் நெவர் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஓகே, இப்போது இந்த பேட்டர்னோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் அதை ஒருபோதும் நடக்க விட மாட்டேன், அல்லது நான் அதை மீண்டும் நடக்க விட மாட்டேன். இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ்வலாக எப்போ சொல்லுவோம், நம்ம ஏதாவது சண்டை போட்டுட்டு சாரி கேட்கும்போது, இந்த வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒருபோதும் இதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I will never let it happen again. I will never let it happen again அப்படின்னு சொல்லணுங்க. சரிங்களா, இப்போ வாங்க நம்ம செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவளுடைய அப்பா ஒருபோதும் அவளுடைய சொந்த விருப்பப்படி பையனை கல்யாணம் பண்ண அலவ் பண்ண மாட்டாரு. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, her father will never let her marry the boy of her own choice. Her father will never let her marry the boy of her own choice அப்படின்னு சொல்லணுங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார், அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா will never அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஓகே, கிளியராங்க. இப்போ வாங்க நாம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, சூனர் ஆர் லேட்டர். சூனர் ஆர் லேட்டர் அப்படின்னு என்னன்னா, தமிழில் நாம் இப்போ இல்லைன்னா அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ நாம் இந்த சூனர் ஆர் லேட்டர் அப்படிங்கிற இந்த டைம் பேஸ்ட் ஃப்ரேஸை நாம் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த பேட்டர்னை நாம் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம், இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் பேசும்போது இந்த சூனர் ஆர் லேட்டர் அப்படிங்கிற இந்த டைம் பேஸ்ட் ஃப்ரேஸை நாம் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இல்லைன்னா அப்புறம் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கும். இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, sooner or later women will get equal rights. Sooner or later women will get equal rights அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இங்கே sooner or later அப்படின்னு என்ன, இப்போ இல்லைன்னா அப்புறம். ஓகே, வாங்க நம்ம செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
செகண்ட் ஒன் பாருங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் ஊயலை வெல்வோம். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, sooner or later we will overcome corruption. Sooner or later we will overcome corruption அப்படின்னு நம்ம சொல்லுங்க. ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம பார்த்தது என்னன்னா sooner or later அப்படிங்கிற டைம் பேஸ்ட் ஃப்ரேஸ். ஸோ அதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா இப்போ இல்லைன்னா அப்புறம் அப்படிங்கிறது தாங்க. ஓகே, கிளியர்? வாங்க நம்ம லாஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் பேட்டர்ன் என்ன அப்படின்னா சோஃபார். சோஃபார் அப்படின்னு என்ன, நம்ம தமிழில் இதுவரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் இந்த சோஃபார் அப்படிங்கிற பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. சரி வாங்க இந்த பேட்டர்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நான் பார்த்ததில் தாஜ்மஹால் சிறந்த வரலாற்று நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். ஸோ இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, Taj Mahal is one of the best historical monuments I have seen so far. Taj Mahal is one of the best historical monuments I have seen so far அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. ஓகே, இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி so far அப்படின்னு என்ன, இது வரைக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் போன பெஸ்ட் பிளேசஸில் காஷ்மீரும் ஒன்று. ஸோ இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, Kashmir is one of the best places I have gone so far. Kashmir is one of the best places I have gone so far அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்னில் நம்ம என்ன பார்த்தோம், சோஃபார். சோஃபார் அப்படின்னு என்னன்னா இதுவரை அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, and yeah, I'm done with my 4 patterns today. And firstly என்ன பார்த்தோம், don't get on my nerves. Secondly, I will never. Third one வந்து sooner or later. And last one நம்ம பார்த்தது என்னன்னா so far. Okay, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி you can frame many more sentences using these 4 patterns. And hope it was a useful video. Meet you next time. Until then, thank you. Happy learning.